ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த இறால் குழம்பு ரெசிபியை வந்துட்டு தோசை, இட்லி, சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சூப்பரான ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் மேலே வச்சுக்கோங்க. கடாய் சூடாகி வந்ததுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு கிராம்பு வெடித்து வரட்டும். இந்த இறால் குழம்புல தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்து செய்யணும். அப்போ தான் இந்த குழம்புக்கே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கிராம்பு வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை இந்த போல பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியில் வெங்காயம், தக்காளிலாம் நல்லா சூப்பராக வதங்கி வரணும். அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா ஃபைனாக வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 75% நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் தக்காளி ஒரு 25% வதங்கிறதுக்கும் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் குழம்போடைய டேஸ்ட்டை ரிப்ளேஸ் பண்ணுற டேஸ்ட்டில் இந்த இறால் குழம்பு இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா இறாலையுமே சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே தக்காளி தான். அதனால் தக்காளியை அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் கார மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து செய்யலாம், ஆனால் நான் 2 மிளகாத்தூளுமே சேர்த்து செஞ்சுருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இறாலை ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு தண்ணி விட்டு நல்லா இறால் குக் ஆகி வந்திருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இறால் எல்லாமே நல்லா தண்ணி விட்டு குக் ஆகி வந்திருக்கு. ஒரு டைம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு அதோடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கம கமன் வாசனையோட இறால் குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் படிஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மை ஸ்டைல் குக்கிங் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.